மாடியில் இறால் வளர்ப்பு. துணிக்குருவி சோட்டுக்கிளி 2 பேருமே தோழிங்க. அவங்க 2 பேரும் ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு குளத்தை வாடகைக்கு எடுத்து அதுல இறால் வளர்த்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குளத்துல வளர்ற இறால்கள் ரொம்ப சுவையா இருக்கிறதுனால ஊஜனங்க எல்லாரும் வந்து இறால்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெயில் காலம் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால மழையும் சும்மா கூட எட்டி பார்க்காததுனால அவங்க குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போயிடுச்சு. இப்போ தண்ணியும் இல்லாம அந்த குளமே காஞ்சு போயிருந்துச்சு. குளத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் துணி சோட்டு 2 பேரும் காஞ்சு போன அந்த குளத்தங்கரையில உக்காந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாரு சோட்டு, நம்ம ஏரி எப்படி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. தண்ணி எல்லாம் காஞ்சி போய் வெறும் மண்ணாதான் இருக்கு. நம்ம எறா குட்டிங்கெல்லாம் மண்ணு பாலாயிடுச்சு. இந்த தலைவலி எல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம எத்தனையோ பேருக்கிட்ட கடன் வாங்கி வந்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. அப்போ சோட்டுவும் கவலையா, ஆமன் துணி, எனக்கு இந்த ஆத்த பாக்கும்போது நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சு வந்து எறாவுக்கு நம்ம தீனி போட்டு இந்த பக்கம் எவ்வளவு நல்லா நடந்துகிட்டு இருப்போம். ஆனா இப்ப பாரு, இங்க தண்ணியே இல்லாம பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி இருந்தா நம்ம கடன் எப்படி தேய்க்கிறது? நம்ம பசங்களை எப்படி காப்பாத்துறது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது சோட்டு? இயற்கை கூட நம்ம விளையாட முடியுமா? ஆனா நம்ம பசங்களோட நிலைமைய பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாசம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனா நம்ம எறா வியாபாரம் இப்படி நாசமா போயிருக்கு. ஆனா யாருகிட்டயாவது கடன் கேட்கலான்னு பார்த்தா நம்ம ஆறு வத்தி போயிருக்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா நம்மள நம்பி யாராவது கடனாவது கொடுப்பாங்களா? அப்படி துணி சோட்டு 2 பேருமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்த அந்த நேரத்துல அவங்களுடைய பரம எதிரியான சிச்சு காக்கா அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு துணி சோட்டு 2 பேரையும் கண்டாலே ஆகாது. எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அவங்களோட பிசினஸ் எல்லாம் போய் அவங்க நஷ்டத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அங்க வந்தா. துணி சோட்டு 2 பேரோட முகமும் வாடி போயிருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா. என்ன துணி சோட்டு, எப்ப பார்த்தாலும் இங்க எறாவ புடிச்சுக்கிட்டு ஒரு முழுக்க வித்துக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் வத்தி போய் இப்போ கஷ்டத்துல இருக்கீங்களா? இந்த வியாபாரத்தை நம்பி நீங்க பிச்சைக்காரங்களாயிட்டீங்களா? உங்களை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. துணிக்குருவி கோவமா, சிச்சு, எங்களை பார்த்து இப்படி சிரிக்கிறியே, உனக்கு எங்களை பார்த்தா கஷ்டமா இல்ல? இன்னைக்கு எங்களுக்கு வந்த கஷ்டம் நாளைக்கு உனக்கும் வரலாம். இயற்கை முன்னாடி எல்லாருமே சரி சமானம்தான். உனக்கும் இந்த நிலைமை கண்டிப்பா வரும். இங்க பாரு துணி, உங்க கூட சேர்ந்து என்னையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம் எனக்கு வராது. இப்போ நீங்க கஷ்டத்துல விழுந்திருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஏதாவது வீடு வீடா போய் வேலை செஞ்சு பொழைச்சுக்குங்க. உங்களுக்கு அதுதான் சரியானது. எறா விக்கிற அருதை உங்களுக்கு இல்ல. இங்க பாரு சிச்சோ, கண்டிப்பா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இந்த நிலைமையில இருந்து நாங்க வெளியே வருவோம். எங்களை பார்த்து இப்படி வயிறறிஞ்சு பேசுறத விட்டுட்டு நீ வாய மூடிக்கிட்டு போய் உன்னோட வேலையை பாரு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆஹா, ஓஹோ, வெளியே வருவீங்களா? எப்படி வருவீங்க? ஆகாயத்துல இருந்து மழைய கொட்ட வைப்பீங்களா? அதையும் நான் பார்க்க தானே போறேன். உங்க வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. நான் ஊருக்குள்ள போய் டங்குர அடிக்கிறேன். உங்களோட பிசினஸே ஊத்திக்கிச்சு அப்படின்னு பிச்சைக்காரங்களா? அப்படி சிச்சு காக்கா அவங்க 2 பேரையுமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டா. சிச்சு கிண்டல் பண்ணதுனால அவங்க 2 பேரும் இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கவலையா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட துணி சோட்டு 2 பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அம்மாக்கள் அழுவுறத புஜ்ஜி பண்ணோ 2 பேருமே கவனிச்சாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அம்மாக்கள் அழுறத பார்க்க முடியாம அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே பண்ணு, எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வீட்ல உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்கடா. நம்மளோட இந்த எறா வியாபாரம் நாசமா போச்சுன்னு, நம்மளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு கஷ்டப்பட்டு அழுவுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா கஷ்டமா இருக்கு. அம்மா சிச்சு, எங்க அம்மா கூட வீட்ல வந்து உக்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிச்சு அத்தை இருக்காங்கல்ல, நம்ம அம்மா உங்களை பார்த்து ரொம்ப கேவலமா எகத்தாளி பண்ணி பேசினாங்களாமா.
நம்ம எப்படியாவது நம்ம அம்மா அவங்கள காப்பாத்தணும். அவங்க வியாபாரம் மறுபடியும் நல்லா நடக்கிற மாதிரி நம்ம தான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்றதுடா பண்ணு? நம்மளால மழைய வர வைக்க முடியாது. தண்ணி இல்லனா எறாவ எப்படிடா வளர்க்கறது? வளர்க்க முடியாதே. அத வளர்க்கறதுக்கு ஆறும் தண்ணி வேணுமேடா. பன்னு கிளி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, தண்ணி ஆறு. இருபுஜி, எனக்கு ஒரு சூப்பரா ஐடியா வந்துச்சு. நம்ம எறாவ வளர்க்கறதுக்கு ஆறே வேணும்னு இல்லையே, நம்ம வீட்டு மேல கூட எறாவ வளர்க்கலாமே. புஜ்ஜி ஆச்சரியமா, என்னது வீட்டு மேலயா? என்னடா சொல்ற பண்ணு? நீ ஏதாவது பைத்தியம் புடிச்ச மாதிரி பேசாதடா. வீட்டுக்கு மேல தண்ணிய எப்படிடா நிக்க வைக்கிறது? இல்ல புஜ்ஜி, நான் படிச்சிருக்கேன். நம்ம வீட்டு மேல நல்ல சிமெண்ட் போட்டு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ள பைப்பு மூலியமா தண்ணி ஏத்தி அதுக்குள்ள நம்ம எறாவ வளர்க்கலாம்ல. வெயிலுக்கு அந்த தண்ணி காஞ்சி போவாத மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் புல்லெல்லாம் போட்டு பிளாஸ்டரிங் எல்லாம் பண்ணா தண்ணியும் வத்தாது. இது மூலியமா நம்ம வீட்டு மேலேயே எறாவ வளர்த்து வியாபாரம் செய்யலாம்ல புஜ்ஜி. புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் டே பன்னு, உண்மையிலேயே நீ பயங்கரமான புத்திசாலிடா. நம்ம வீட்டுக்கு மேலேயே நம்ம யாருக்குமே வாடகை கொடுக்காத மாதிரி நல்லா வளர்த்துக்கலாம்ல. டே ஆமாண்டா, நம்ம கண்ணுக்குள்ள வச்சு நம்ம எறாவ வளர்த்துக்கலாம். வா இப்பவே போய் நம்ம அம்மா உங்ககிட்ட ஐடியாவை சொல்லலாம். புஜ்ஜி பன்னு 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் அவங்களுடைய யோசனைய அவங்க அம்மாக்கள் கிட்ட தெளிவா சொன்னாங்க. முதல்ல பசங்க சொன்னத சோட்டு துணியால நம்ப முடியல. ஆனா பசங்க புரிய வைக்க அது நல்ல யோசனைன்னு அவங்களுக்கு தோணுச்சு. பசங்களா, நீங்க சொல்ற மாதிரி வீட்டு மேல தண்ணிய நிறைச்சி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி எறாவ வளர்க்கறதா? இது சாத்தியமா? வெயிட் தாங்க முடியாம வீடு விழுந்துட்டா? ஏன் முடியாது. நம்ம தண்ணி கீழே லீக் ஆகாத மாதிரி விழுந்து போகாத மாதிரி பெருசா கட்டலனாலும் சின்னதா ஒரு மூலையில கட்டலாம். நல்லா ஸ்ட்ராங்காவே கட்ட வைக்கலாம். அப்போ நம்ம வீடு கூட விழுந்து போகாது இல்ல, தண்ணி கூட எங்கேயுமே லீக் ஆகாது இல்ல. துணி, பசங்க சொன்ன இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம வெளியில இந்த எறாவ வளர்க்கறதோட வீட்டு மேல ஸ்விம்மிங் பூல் கட்டி அங்கேயே வளர்க்கலாம். தண்ணி அப்படியே வத்தி போச்சுனாலும் மறுபடியும் குடத்துல கொண்டு வந்து ஊத்தலாம்ல. அப்போ துணி தைரியமா, சரி நம்ம பசங்க தான் சொல்றாங்கல்ல, நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அப்பதான் சிச்சு காக்கா மாதிரி நிறைய பேரு நம்மள கேவலமா பேசினாங்க. அவங்க முன்னாடி நம்ம எறா வியாபாரம் செஞ்சு காட்டணும். அப்படி துணி சோட்டு 2 பேருமே அவங்க சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஆட்களை வர வச்சு அவங்க வீட்டுக்கு மேல ரொம்பவும் பெருசா ஒரு தண்ணி தொட்டிய கட்டினாங்க. வெயில் நேர தண்ணியில படாம இருக்கிறதுக்காக பச்சையில பந்தல அவங்க போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொட்டியில நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியையும் மோட்டார் மூலமா ஊத்துனாங்க. இயற்கையோட ஒன்றி இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் செடிகளையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி இறால்களை கொண்டு வந்து அந்த தொட்டியில போட்டாங்க. அப்ப புச்சி அந்த தண்ணி தொட்டிய பார்த்து, பாத்தியா பண்ணு, நம்ம வீட்டு மேல ஒரு சின்ன குளம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எறா எவ்வளவு அழகா தெரியுது. அம்மா, நம்ம வீட்லயே இருந்துகிட்டு எப்பவுமே சாயங்காலம் இத பார்த்து இதுக்கு தீனி போட்டு நல்லா வளர்க்கலாம். இது வீட்லயே இருக்கிறதுனால நல்லா பெருசா வளரும். இப்படியே நாட்களும் போச்சு. துணி சோட்டும் பன்னு புஜ்ஜி எல்லாரும் சேர்ந்து அந்த தொட்டிய ராவும் பகலுமா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. வெயில் அதிகமாவே இருந்தாலும் பந்தல் போட்டதுனால அந்த வெயிலோட தாக்கம் தண்ணிக்கு படல. அதனால இறால் குட்டிகள் பெருசாவே வளர்ந்துச்சு. அடுத்த 3 மாசத்திலேயே குட்டி குட்டியா இருந்த இறால் குட்டிகள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்துச்சு. சொல்ல போனா அந்த குளத்து தண்ணியில வளர்றதை விட இந்த இறால்கள் இங்க ரொம்ப பெருசாவே வளர்ந்துருந்துச்சு. அத பார்த்து துணி சோட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாவ் சோட்டு, எவ்வளவு பெரிய எறா பாத்தியா? பசங்களோட ஐடியால எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு. நம்ம ஆத்துல கூட இவ்வளவு பெருசா கிடைக்கல. ஆமா துணி, இத பாக்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. இத கொண்டு போய் நம்ம ஊரு ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு விக்கலாம். துணி சோட்டு 2 பேருமே அந்த தொட்டியில வளர்ந்த பெரிய பெரிய இறால்களை பிடிச்சி கூடையில போட்டு ஊருக்கு நடுவுல கொண்டு போய் நின்னு ஃப்ரெஷ்ஷான இறால்கள் அப்படின்னு சத்தமா கத்தவும் ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா வந்து அந்த இறால்களை பார்த்தாங்க. அப்போ மகிகளுக்கு ஆச்சரியமா, துணி, என்னது இது? எறாவா? இப்பதான் ஆத்துல தண்ணிய வத்தி போயிருக்குல, அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெருசு எங்க இருந்து வந்துச்சு? பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கே. சரி, எனக்கு 1 கிலோ கொடு.
எனக்கும் ஒரு 2 கிலோ வேணும் துணி. இந்த வெயில் காலத்துல எப்படி நீங்க வளர்த்திருப்பீங்க? இதோட ருசி அற்புதமா இருக்கும். துணி சிரிச்சுக்கிட்டே, மகி, இத நாங்க ஆத்துல வளர்க்கல. எங்க வீட்டுக்கு மேலேயே எங்க பசங்களோட ஐடியாவை கேட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டி வளர்த்தது. அதனாலதான் இவ்வளோ பெருசா இருக்கு. எல்லாருமே பசங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. அப்படி அவங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தா அதே நேரத்துல என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த சிச்சு காக்கா வெளியில வந்து பார்த்தா துணிய சோட்டுவும் இறால்கள் வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆனா. அப்ப சிச்சு காக்கா அவளுடைய மனசுக்குள்ள, என்னது, துணி சோட்டு எற வியாபாரம் செய்யறாங்களா? இப்பதான் மழை இல்ல, ஆறெல்லாம் வத்தி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரு எப்படிதான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க? எங்கேயாவது கொள்ளை அடிச்சாங்களா என்ன? அப்போ சின்னு அங்க வந்து, அம்மா, அவங்க யாரும் திருடலமா. அவங்க வீட்டு மேலேயே அழகான ஸ்விம்மிங் பூல் கட்டி அதுலதான் அந்த எறாவெல்லாம் வளர்த்து இன்னைக்கு அவங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சிச்சு ரொம்ப கோவமா, வாய மூடுடா படவா, வீட்டுக்கு மேல ஸ்விம்மிங் பூல் கட்டி அங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா? இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு பார்த்தா வாழ்க்கையில இப்ப பெருசா வளர்ந்து வந்து பணக்காரங்களாகிறாங்களா? சிச்சு ரொம்ப கோவமா துணி அப்புறம் சோட்டு பக்கத்துல வந்தா. அவ ரொம்ப பொறாமையோட, என்ன துணி, வீட்டு மேல ஸ்விம்மிங் பூல்ல நீ எறாவ வளர்த்துட்ட அப்படின்னா நீ பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? தண்ணில வளர்ற எறா விட இந்த எறா என்ன ருசியாவா இருக்கும்? துணி சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, எங்களை பார்த்தா உனக்கு வயித்தெரிச்சலா இருக்கா? நாங்க எங்க வீட்டுக்கு மேல சுத்தமான தண்ணியில தான் இந்த எறாவ வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வேணான்னா ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாரு, ஃப்ரீயாவே குடுக்குறோம். நீ சமைச்சு சாப்பிட்டு பாரு. அப்போ உன்னோட வயித்தெரிச்சலும் கோவம் எல்லாமே போயிடும். ஆமா சிச்சு, நீ எங்களோட நஷ்டத்தை பார்த்து சிரிச்ச. ஆனா உன் சிரிப்புல இருந்து நாங்க எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே உன்னாலதான். ரொம்ப நன்றி சிச்சு. துணி சோட்டுவோட தைரியம், பசங்களோட புத்திசாலித்தனம் இத பார்த்து ஊஜனங்க எல்லாருமே கை தட்டினாங்க. சிச்சு காக்காவுக்கு பொறாமையை தாங்க முடியல. ஆனா அவ அவமானப்பட்டு எதுவும் பேச முடியாம அங்கிருந்து போயிட்டா. துணி சோட்டு மட்டும் அவங்க மாடியில அந்த மாதிரி இறால்களை வளர்த்து அந்த ஊர்லயே ஃபேமஸான வியாபாரிகளா மாறிட்டாங்க. அப்படி வியாபாரத்து மூலமா லாபம் சம்பாதிச்சு அவங்க பசங்க கூட சேர்ந்து 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிரச்சனை வரும்போது புதுவிதமா யோசிச்சா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்துட முடியும் அப்படிங்கறத பசங்க அவங்களுக்கு கத்து கொடுத்திருந்தாங்க. ஆந்தோப்பில் பறவைகளோட உணவு. அது பறவைகளோட அழகான கிராமம். அங்க பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துல ஊர்ல இருக்கிற பறவைங்களான துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, மகிக்கழுகு, அதுக்கப்புறம் லூசிபுரா, குஹுவாத்து எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்னு காக்கா எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சோட்டுக்கிளிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வந்துச்சு. உடனே எல்லார் முன்னாடியும் சத்தமா சொல்லுச்சு, ஏ துணி, ஏ சிச்சு, இன்னைக்கு தேதி எவ்வளவு தெரியுமா? மே 6. அப்படின்னா இன்னைக்கு உங்க 2 பேரோட பிறந்த நாள். 2 பேரும் கப்சிப்னு உட்கார்ந்திருக்கீங்க. மகிக்கழுகு ரொம்ப ஆச்சரியமா, ஆமா இல்ல, இன்னைக்கு துணியோட சிச்சியோட பர்த்டே, 2 பேரோட பர்த்டே ஒரே நாள் தான் வருது. நான் மறந்தே போயிட்டேன். ஹாப்பி பர்த்டே. உங்க 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. என்ன இன்னைக்கு பாட்டும் இல்ல, ஸ்பெஷலும் இல்ல? என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ் போடலையா? பிறந்த நாள் அப்படிங்கறதே உங்க முகத்துல தெரியல. என்ன துணி, ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் அப்படின்னா பாயசம் செஞ்சு எல்லாருக்குமே நீ குடுத்துட்டு வருவ. இன்னும் சிச்சு பத்தி சொல்லணுமா? பிறந்த நாள்னு எல்லாரும் பார்ட்டி கேட்பாங்கன்னு சத்தமே இல்லாம எப்பவுமே இருக்கும். சிச்சு காக்கா பதட்டமா, என்னது, எனக்கு பிறந்த நாளா? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஐயோ, நான் மறந்துட்டேன். அம்மா, என்னம்மா நீங்க மறந்துட்டீங்களா? எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க என்னோட பிறந்த நாளுக்கு புது புடவை வாங்கணும்னு. இப்ப நீங்க மறந்துட்டீங்களா? அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, டே நாசமா போனவனே, இப்ப எதுக்காகடா எல்லாருக்கும் ஞாபகம் பண்ற? எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட பார்ட்டி கேட்பாங்க. நீ வாய மூடிக்கிட்டு உக்காருடா. அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா. சிச்சு அத்தை, உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு டபுள் பர்த்டே இல்லையா? அதனால டபுள் பார்ட்டி வேணும். சாதாரணமான பார்ட்டி இல்ல, பெரிய ஐஸ் கேக்கு, ஐஸ்கிரீமு, பிரியாணி எல்லாமே எங்களுக்கு வேணும்.
இங்க பாருங்க, பசங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கண்டிப்பா பார்ட்டி கொடுத்தே ஆகணும். துணி, நீ என்ன அவ்வளோ யோசிக்கிற? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, நான் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா கொடுக்காம போயிடுவேனா சோட்டு? என்ன பேசுற? ஆனா வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பார்ட்டி கொடுத்தா அந்த சூட்ல எங்க உட்காருதுன்னு யோசிச்சுக்கிட்டே உங்க எல்லாருக்கும் எங்க பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆமாம் துணி, நீ சொல்றது கூட உண்மைதான். வீட்டுல உக்காந்துக்கிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? வேற என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஊரு ஆத்தங்கர ஓரத்துல பெரிய ஒரு மாங்காய் மரம் இருக்குல்ல, அங்க சில்லுன்னு காத்து வரும். அங்க சுட சுட சமைச்சு எல்லாமே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கேயே நம்ம எல்லாரும் உக்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? அங்க பார்ட்டி சூப்பரா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாவ் துணி, மாங்காய் தோப்புல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு பார்ட்டிய கொண்டாடுறதா? எனக்கு சம்மதம். அங்க பழுத்த மாங்காவை சாப்பிட்டுக்கிட்டு கூட பார்ட்டிய கொண்டாடலாம். எனக்கும் முழுசா சம்மதம் தான். நைட்டு நடக்க போற இந்த பார்ட்டிக்கு இப்பத்துல இருந்தே சாப்பிடாம வயிற காய போட்டிருக்கேன். என்ன சொல்ற சிச்சு? சிச்சு காக்கா முகத்தை திருப்பிக்கிட்டு, மாங்காய் தோப்புல பார்ட்டியா? அதுக்கு பொருளுங்க வேணும், கேஸ் வேணும், சமைக்கணும் வேற. இங்க பாருங்க, நான் என்னோட பிறந்த நாளை யாருக்குமே தெரியாம வீட்லயே தயிர் சாப்பாடு சாப்பிட்டு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன விட்டுருங்க. சிச்சு, என்ன இவ்வளவு பிஸ்னாரித்தனமா இருக்க? வருஷத்துக்கு ஒரு தடவை வர பிறந்த நாளை கூட இப்படி பிஸ்னாரித்தனமா செய்யறதா? நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரோட பிறந்த நாள் ஒரே நாள் இல்லையா? சோ நம்ம 2 பேரும் பாதி பாதி செலவு பண்ணலாம். செலவுல 50-50. செலவு உனக்கு பாதி குறைஞ்சிரும்ல? என்ன சொல்ற? சிச்சு காக்கா அவன் மனசுக்குள்ள, ஓஹோ, பாதி செலவை துணி ஏத்துக்கிறாளா? அப்போ எனக்கு 50% ஆஃபரா? ஓகே ஓகே, அப்பனா எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க எனக்கு சம்மதம் தான். செலவும் குறைவுதான். இது சூப்பர் ஐடியா. ஆனா வெளியில மட்டும், சரி துணி, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கறதுல எனக்கு சம்மதம். இருந்தாலும் அரிசி கொஞ்சம் பொருளுங்க, அதை தவிர பெரிய செலவெல்லாம் என்னால முடியாது. அவ்வளவுதான் என்னால முடியறது. சரி சிச்சு, இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். சரி, எல்லாரும் பொருளுங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு மாங்காய் தோப்புக்கு வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சமைக்க தேவையான விறகு, அடுப்பு, அப்புறம் அரிசி, பருப்பு, காய்கறி இது எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு வந்து மாந்தோப்புல வச்சாங்க. அந்த மாந்தோப்பு பார்க்க பச்சை பசேல்னு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒவ்வொரு மாமரத்திலையும் இனிக்க இனிக்க இருக்கிற மாம்பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாருமே அந்த மாந்தோப்புல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. மகி, சோட்டோ, நீங்க அந்த அடுப்பை பத்த வைங்க. நானும் சிச்சும் சேர்ந்து சிக்கன் மட்டனை கழுவுறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மட்டன் தம் பிரியாணி, நாட்டுக்கோழி குருமா, அப்புறம் இங்கே மாங்காவை பிரிச்சு ஒரு சின்ன சின்ன ஊறுகாய், அப்புறம் ஒரு ஸ்வீட்டு. அப்பப்பா, இன்னைக்கு ரெசிபிய கேட்டாவே வாயில இப்பவே எனக்கு எச்சில் ஊறுது. இன்னைக்கு செம பார்ட்டி. அதனாலதான் நான் இன்னைக்கு காலி வயித்தோட வந்திருக்க. மெனு பயங்கரமா இருக்கு. சிச்சு காக்கா பதட்டமா, ஏ லூசி, குஹு, நீங்க 2 பேரும் அதிகமா சாப்பிட்டா அதுக்கப்புறம் நாங்க கொண்டு வந்த மட்டன் எல்லாம் காலி ஆயிடாதா? அதனால டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 2 பேரும் பார்த்து கொஞ்சமா சாப்பிடுங்க. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, என்ன உன் வக்ர புத்தி? கொஞ்சம் பேசுறத நிறுத்து. பிறந்த நாள் அன்னைக்கு கூட இப்படி கண்டிஷன் போட்டா எப்படி சாப்பிடுறது சிச்சு? சிச்சு காக்கா துணிக்குருவி 2 பேருமே சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சமைக்கும் போது அந்த மாந்தோப்பு முழுக்க அந்த மனம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதுலயும் அது மட்டன் பிரியாணி ஆச்சே. மட்டன் வேக வேக அந்த மனம் எல்லாரையுமே சுண்டி இழுத்துச்சு. அம்மா, பிரியாணி வாசனை பயங்கரமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரமா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. ஆண்டி, எனக்கு மட்டன்ல 3 லெக் பீஸ் வேணும். அப்பதான் நான் இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுவேன். ஏ பன்னு, 3 மட்டன் லெக் பீஸ் நீயே எடுத்துக்கிட்டா நான் என்னடா பண்றது? எங்க அம்மா கூட பார்ட்டிக்கு காசு போட்டிருக்காங்கடா. இங்க பாருடா, நீ கேக்கலனாலும் அம்மா உனக்காக 2 லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ கவலைப்படாத. என்ன சிச்சு, பசங்க நடுவுல பாரபட்சம் பாக்குற? எல்லாருக்கும் சமானமா கொடுக்கலாம். யாருக்கும் பாரபட்சம் இல்லாம நான் நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, நீங்க போய் கொஞ்சம் மாங்காய் பழத்தை கொண்டு வாங்க. நல்லா டெசர்ட் பண்ணி எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். டேய் வாங்கடா, போய் மாங்காய் பழம் கொண்டு வரலாம்.
பசங்க எல்லாருமே எல்லா மாமரத்திலயும் ஏறி பெருசு பெருசா நல்ல முழுசா பழுத்திருக்கிற மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு கொண்டு வந்தாங்க. துணி சாப்பாடு தயார் பண்ணி நடுவுல வச்சா. எல்லாரும் ரவுண்டா உட்காந்துக்கிட்டாங்க. அப்பதான் துணிக்குருவியும் மகிக்கழுங்கு போய் வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வந்தாங்க. வாவ், வாழை இலையில சுட சுட பிரியாணி போட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுற ருசியே தனியே வேற. சீக்கிரமா கொடுங்க, பசிக்குது. இதோ பரிமாறிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் துணி பிரியாணி பரிமாறிக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்காவும் பரிமாறிக்கிட்டே, ஏய் குஹு, எதனால ஒரே தடவை இவ்வளவு பிரியாணி போட்டுக்கிற? எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடு, அப்புறமா வேணா போட்டுக்கோ. குஹுவோட இலையில கம்மியா போட்டப்போ, ஏய் சிச்சு, என் பசிய பத்தி உனக்கு தெரியாது, நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு இன்னும் 2 கரண்டி போடு. மகிக்கழுகு சாப்பிட்டு, ஏய் சிச்சு, துணி, நீங்க 2 பேரும் சமைச்சிருக்கிறது அற்புதமா இருக்கு. இந்த சுட சுட சாப்பாடு கூட மாங்காவை கலந்து சாப்பிடும் போது ருசி அற்புதமா இருக்கு. மட்டன் கூட எவ்வளவு நல்லா வெந்திருக்கு. ஹோட்டல்ல குடுக்கற தம் பிரியாணி மாதிரி இருக்கு. ஆனா அங்க கூட இவ்ளோ ருசி இருக்காது. இந்த சில்லுன்னு காத்துக்கு உக்காந்து சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆண்டி, எனக்கு இன்னொரு லெக் பீஸ் வைங்க. இவ்வளவு ஸ்பைசியா, இவ்வளவு சூப்பரா இருக்குது. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதானே 3 லெக் பீஸ சாப்பிட்டேன். என் பையன் சின்னுக்கு வேண்டாவா? அவன் 1 தான் சாப்பிட்டு இருக்கான். சிச்சு, சும்மா இரு, அவங்க பசங்க ஆசையா தான் கேட்பாங்க. பன்னு, இந்த சாப்பிடு. எல்லாருமோ சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த தோட்டத்துல இருக்கிற அமைதியான சூழல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. யாருக்கு என்ன வேணுமோ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாத்தி மாத்தி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாம்பழத்தோட சுவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்பா, இவ்வளவு அற்புதமான சாப்பாடு இது வரைக்கும் என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. நான் கூட தான். இந்த மாங்காய் பழமும் எவ்வளவு ஸ்வீட்டா இனிப்பா இருக்கு, அப்படியே தேன் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா சிச்சு, துணி, மறுபடியும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்தாங்க, என் சைடுல இருந்து 2 கிஃப்ட் உங்களுக்கு. மகிக்கழுகு 2 பேருக்காக அழகான பூமாலையை கொண்டு வந்துச்சு. இந்தாங்க, உங்களுக்காக நான் தேன் கொண்டு வந்திருக்கேன். இந்த தேன் மாதிரி எப்போ நீங்க ஒத்துமையா இருக்கணும். இந்தாங்க, உங்களுக்காக நான் மண்பானை கொண்டு வந்திருக்கேன். இதுல தண்ணி ஊத்தி நீங்க 2 பேரும் சில்லுன்னு குடிங்க. துணிக்குருவி சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க பர்த்டே இவ்வளவு ஸ்பெஷலா கொண்டாட வச்சதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் கூட அதிகமா பணம் செலவாகும்னு யோசிச்சேன். ஆனா உங்க எல்லாரும் கூட சேர்ந்து இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டது எனக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். காசை விட உங்க அன்பு ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும் இந்த மாங்காய் தோப்புக்கள்ல ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாங்காய் தோப்புக்குள்ள உங்க பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடலாம். அம்மா, எனக்கும் வீட்ல ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்க எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுறது சந்தோஷம். இதுக்கப்புறம் யாரோட பிறந்த நாள் வந்தா கூட நம்மளுக்கு இந்த மாங்காய் தோப்பு தான். உண்மைதான் பசங்களா, இயற்கை கொடுக்கற சந்தோஷம் நம்மளுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த சில்லுன்னு காத்து, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த இயற்கை எப்பவுமே இப்படியே இருக்கணும். எல்லாரும் சத்தமா சிரிச்சு கைய தட்டுனாங்க. இருட்டாகிற நேரம் கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பறவைங்க எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க.